இந்த கதையில எப்படி ஒரு பையன் அவங்க அப்பாவோட 2வது பொண்டாட்டி கூடயும், அவளோட மகள் கூடயும் வீட்ல ஒண்ணா வச்சு பஜனை நடத்தினான் அப்படிங்கிற கதைய சொல்லப் போறேன். அதனால கதைய ஸ்கிப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதைய கேளுங்க. இப்போ இந்த கதைய அந்த பையன் சொல்ற மாதிரி சொல்லப் போறேன். சரி, வாங்க கதைக்கு போகலாம். என்னோட பேரு வசந்த். எனக்கு வயசு 21 ஆகுது. இப்போ நான் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்து வளர்ந்த பையன். என்னோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவரு எப்பவுமே ரொம்ப பிஸியா தான் இருப்பாரு. எங்களுக்கு சென்னையில கடற்கரை ஓரமா ஒரு பெரிய வீடு இருக்கு. எனக்கு 4 வயசு இருக்கும்போது அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தனியா ஹாஸ்டல்ல தங்கி படிச்சு வளர்ந்தேன். அந்த நேரத்துல என்னோட அப்பா இன்னொரு பொண்ண பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட அப்பாவோட 2வது மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இப்போ அவ காலேஜ்ல படிச்சுக்கிட்டே இருக்காள். இப்போ அவளுக்கு வயசு 19 ஆகுது. என்னோட அம்மா இறந்து 2 வருஷத்திலேயே என்னோட அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னதான் கல்யாணம் பண்ணியிருந்தாலும், அவளுக்கு தனியா ஒரு வீடு குடுத்து, தனியா தான் வச்சிருக்காரு. நான் ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. ஆனா, இப்போ எல்லாருமே ஒரே வீட்ல தான் இருக்கிறோம். என்னோட 2வது அம்மாவோட பேரு ரேஷ்மா. அவளுக்கு வயசு 44 ஆகுது. அவளுக்கு பிறந்த என்னோட தங்கச்சி பேரு சந்தியா. இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டே இருக்காள். என்னோட தங்கச்சியும் நானும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். ஆரம்பத்துல என்னோட 2வது அம்மாவுக்கும், என்னோட தங்கச்சிக்கும் என்ன சுத்தமா பிடிக்காது. எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்காது. நான் காலேஜ் போனதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வாழைப்பழத்த வெளியில எடுத்து வச்சு, மணி அடிச்சு பஜனை பண்ணிட்டு தூங்க போவேன். காலேஜ் படிக்கும்போது என்னோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ண என்னோட வீட்டுக்கு கூட்டி போயி, அவங்க கூட பஜனை நடத்தணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா, ஒரு நாள் எதுக்கு வெளியில இருந்து கூட்டியாந்து பஜனை பண்ணணும்? பேசாம நம்ம அப்பாவோட 2வது மனைவியையும், என்னோட தங்கச்சியையும் வீட்ல வச்சு பஜனை நடத்திடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்படியாச்சும் ஒரு நாள் அவங்க கூட ஒண்ணா வீட்ல பஜனா நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் அவங்க 2 பேரு கூடயும் சந்தோஷமா சிரிச்சு பேசினது ரொம்ப கம்மிதான். ஆனா, நான் கொஞ்சம் கொஞ்சமா அத மாத்திக்கிட்டு, அவங்க கூட சிரிச்சு பேசி பழக ஆரம்பிச்சேன். நான் இப்படி சிரிச்சு பேசி பழகுறத பார்த்த உடனே, என்னோட அப்பாவுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னோட அப்பா, நான் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி குடுத்தாரு. எனக்கு செலவுக்கு அதிகமா பணம் குடுத்தாரு. கொஞ்ச நாள் இப்படியே போய்க்கிட்டே இருந்துச்சு. நான் அவங்க 2 பேர் கூடயும் நல்லா பழக ஆரம்பிச்சேன். ஒரு நாள், நான் காலேஜ் கிளம்புறதுக்காக ரெடி ஆனேன். அப்போ என்னோட ரூம்ல தண்ணி வரல. அதனால என்னோட தங்கச்சி ரூம்ல போய் குளிக்கலாம்னு அங்க போனேன். அப்போ அவ காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டே இருந்தாள். நான் கதவுக்கு வெளியில நின்னு, என்னோட ரூம்ல தண்ணி வரல. கதவ தொற, நானும் குளிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொன்னேன். டேய், இருடா வந்துடுறேன் அப்படின்னு அவசர அவசரமா அவ வந்து கதவ தொறந்தாள். அப்போதான் நான் அவ வச்சிருந்த பலூன பார்த்தேன். அவ வச்சிருந்த பலூன் காத்து அடிக்காத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் குளிக்க போயிட்டேன். அப்போ அவ டேய் சீக்கிரமா வாடா டைம் ஆகிருச்சு அப்படின்னு கூப்பிட்டாள். இரு வர்றேன் அப்படின்னு வேக வேகமா வெளியில வந்தேன். நான் வெளியில வந்த உடனே சீக்கிரமா கிளம்புடா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாள். அதுக்கப்புறம் நானும் வேகமா கிளம்பி, நானும் அவளும் பைக்ல கிளம்பி போனோம். இப்படி நாங்க 2 பேரும் டெய்லி காலேஜுக்கு பைக்ல போறத பார்த்த என்னோட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் பைக்ல போகும்போது ரோட்ல நெறைய இடத்துல பள்ளம், மேடு இருந்துச்சு. நான் வண்டியில அப்படி போகும்போது அவ வச்சிருந்த பலூன் என்னோட முதுகுல வந்து விளையாண்டுச்சு. அப்படியே நானும் அவ வச்சிருந்த பலூன் கூட விளையாண்டுகிட்டே வண்டிய ஓட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் நாங்க காலேஜுக்கு ரீச் ஆனோம். இதே மாதிரி வீட்டுக்கு திரும்ப வரும்போதும் நடந்துச்சு. அடுத்த 2 நாள் நான் என்னோட தங்கச்சிய இதே மாதிரி தான் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். ஒரு வாரம் கழிச்சு என்னோட தங்கச்சி காலேஜ்ல இருந்து டூருக்கு கிளம்பி போயிட்டா. அதனால நான் மட்டும் தனியா காலேஜுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ ஒரு நாள் நான் காலேஜ்ல இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்ல வந்து பார்த்தா, என்னோட வீட்டுக்கு வெளியில எங்க அப்பாவோட மேனேஜர் கார் நின்னுகிட்டு இருந்துச்சு. எதுக்கு இவரோட கார் இந்த நேரத்துல இங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரின்னு நான் வீட்டோட பின்வாசல் வழியா வீட்டுக்குள்ள போயி அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தேன். உள்ள என்னோட அம்மாவும், அப்பாவோட மேனேஜரும் ஒண்ணா பஜனை நடத்திக்கிட்டே இருந்தாங்க.
அந்த மேனேஜர் என்னோட அம்மாவுக்கு வாழைப்பழத்த எடுத்து குடுத்தாரு. என்னோட அம்மாவும் அந்த வாழைப்பழத்த நல்லா உரிச்சு சாப்பிட்டா. 2 பேரும் பஜனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு அவர் பஜனைய முடிச்சு அங்கிருந்து கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு முன்வாசல் வழியா வீட்டுக்குள்ள போனேன். அவள் என்ன பார்த்து ஷாக் ஆகி நின்னாள். "என்னடா வசந்த், இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட?" அப்படின்னு கேட்டாள். "உடம்பு சரியில்ல, அதான் வந்துட்டேன்" அப்படின்னு சொன்னேன். "சரி, மேனேஜர் அங்கிள்ல வர்ற வழியில பார்த்தேன். இங்க வந்தாரா?" அப்படின்னு கேட்டேன். அவ ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னு தெரியாம பேசாம நின்னாள். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, "ஆமா, ஒரு ஃபைல்ல குடுக்கறதுக்காக வந்துட்டு போனாரு" அப்படின்னு சொல்லி சமாளிச்சாள். அதுக்கப்புறம் அவ "சரி நீ போய் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன்" அப்படின்னு சொன்னாள். நானும் போய் தூங்கிட்டேன். எனக்கு அப்போ 2 பேரையுமே ஒரே நாள்ல ஒண்ணா வச்சு பஜனை நடத்தணும் அப்படின்னு இருந்தேன். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட தங்கச்சி டூர் போயிட்டு வீட்டுக்கு வந்தாள். வீட்டுக்கு வரும்போதே ஒரு மாதிரி தான் நடந்து வந்தா. அப்பவே எனக்கு புரிஞ்சிடுச்சு. யாரோ என்னோட தங்கச்சி கூட டூர்ல நல்லா பஜனை நடத்தியிருக்காங்க அப்படின்னு. இப்படியே 3 மாசம் வேகமா ஓடிருச்சு. இப்போ வீட்ல நானும் என்னோட தங்கச்சி, என்னோட 2வது அம்மா எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஆனோம். அப்போ எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்துச்சு. என்னோட அப்பா பிசினஸ் விஷயமா வெளிநாட்டுக்கு அவரோட மேனேஜர் கூட கிளம்பி போனாரு. வீட்ல எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. அந்த டைம்ல எனக்கு காலேஜ் செமஸ்டர் லீவ் விட்டு இருந்தாங்க. அதனால நானும் என்னோட தங்கச்சியும் வீட்ல இருந்தோம். அடிக்கடி என்னோட அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துருவா. ஒரு நாள் நானும் என்னோட தங்கச்சியும் டிவில நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஹாலிவுட் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் அவள் வச்சிருந்த பலூன் கூட விளையாண்டுகிட்டு இருந்தேன். "டேய், விளையாடாம சும்மா இருடா" அப்படின்னு சொன்னாள். நான் உடனே அவகிட்ட "ஏன்? நீ வச்சிருக்க பலூன் கூட விளையாடக்கூடாதா?" அப்படின்னு கேட்டேன். "அதெல்லாம் நீ விளையாடக்கூடாது" அப்படின்னு சொன்னாள். அப்ப நான் அவகிட்ட "உன்னோட அம்மாவும் நம்ம மேனேஜரும் ஒண்ணா பஜனை நடத்துனாங்க. உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டேன். அவ நான் சொன்னத நம்பவே இல்ல. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட "அவங்க 2 பேரும் பஜனை நடத்துங்க. அத நான் பார்த்தேன். இப்படியெல்லாம் நடந்துச்சு" அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் அவள நம்புனாள். "சரிடா, என்னோட அம்மா பஜனை பண்ணது மாதிரி நம்ம 2 பேரும் பஜனை பண்ணலாம்" அப்படின்னு சொன்னாள். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பஜனை பண்றதுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் நான் அவகிட்ட நான் வச்சிருந்த வாழைப்பழத்த குடுத்து சாப்பிட சொன்னேன். அவளும் அந்த வாழைப்பழத்த வாங்கி நல்லா உரிச்சு சாப்பிட்டுட்டாள். "ஏற்கனவே வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கியா? இவ்ளோ அழகா சாப்பிடுற" அப்படின்னு கேட்டேன். "ஆமாடா. இப்ப டூருக்கு போனப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வாழைப்பழம் சாப்பிட வச்சு பஜனை நடத்தினான்" அப்படின்னு சொன்னாள். அதுக்கப்புறம் நான் என்னோட தங்கச்சி வச்சிருந்த குத்து விளக்க எடுத்து கொஞ்ச நேரம் தொடச்சு வேலை பார்த்துட்டு அவ கூட பஜனை நடத்திக்கிட்டே இருந்தேன். இந்த நேரத்துல என்னோட அம்மா கதவ தொறந்து வீட்டுக்குள்ள வந்தாள். நாங்க 2 பேரும் பஜனை பண்றத பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம சிரிச்சாள். திடீர்னு எங்க கூட வந்து பஜனையில சேர்ந்துக்கிட்டாள். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு, இவங்க 2 பேருமே தனியா பஜனை நடத்தியிருக்காங்க அப்படின்னு. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.